சர்க்கரை வியாதி வருதுனாவே கூட ப்ரெஷர் வந்திருக்குங்க. பிபி மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்புறம் சர்க்கரை வியாதி வரும். இப்படி எந்த தொழிலில் துவக்கம் அதிகமாக கட்டுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக உள்ளுறுப்புகள் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் சுகர் வர்றதுக்கு, ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சுகர் பேஷண்ட்னாவே மசில்ஸ் நாட்கள் ரொம்ப பலவீனமாகி லூஸ் ஆயிரும். தொட்டவே பொதுன்னு கணையும் சரி, கிட்னி சரி எல்லாமே பலமாகி திரும்ப வேலை நல்லா செய்ய ஆரம்பிக்கிற போது நீங்கள் வியாதியிலேருந்து வெளியே வந்துடலாம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதனுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவில் நம்ம அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கிறோம். உணவுகள் மூலியமாகவே அந்த நோய்கள்லேருந்து வெளியே வந்துடலாங்கிற ஆலோசனை எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து நிறைய பேர் இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். அதில் முக்கியமாக இன்றைக்கி நோயில் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடியது சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி வருதுனாவே கூட ப்ரெஷர் வந்திருக்குங்க. பிபி மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்புறம் சர்க்கரை வியாதி வரும். அப்போ ஏன் சர்க்கரை வியாதி நம்மளுக்கு வந்தது அப்படிங்கிறத யாருமே திரும்பி பார்க்குறது இல்லைங்க. வந்ததையும் போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுறாங்க, மாத்திரை சாப்பிட்றாங்களோ இல்லையா, என்ன காரணத்தினால வந்ததுங்கிறத நம்ம பார்க்குறது இல்லை. அப்போ அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறு காரணங்கள் இருக்கலாம். தூக்கம் கட்டுறவங்க நிறைய பேர் தூக்கம் கெடுவாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க நல்ல தூக்கம் இருக்காது. அது நடத்துனர், ஓட்டுநர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் கெடுங்க. டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் கெடு. இப்படி எந்த தொழிலில் துவக்கம் அதிகமாக கட்டுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக உள்ளுறுப்புகள் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் சுகர் வர்றதுக்கு, ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம அதை சரி பண்ணி பழகிக்கணுங்க. எப்பவுமே நம்ம உடம்பு கெடுதுன்னா உடம்பு கெடுறதுக்கான சூழ்நிலையை நம்ம தடுத்துனதுக்கு என்ன வழியுமோ, ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கணும். அதில் சுகர் வர்றவங்க 200க்குள்ளே இருக்கிறவங்க நார்மல் பார்டராக இருக்குது, அல்லது 200க்கு மேலே இருக்குது, இல்லை 400க்கு மேலே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி செய்யலாங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இப்போ சுகர் பேஷண்ட்னா செய்ய வேண்டியதில் நிறைய இருக்குதுங்க. பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணிக்க. நம்ம டவுட் ஆகிற போது நீங்கள் கூப்பிட்டுக்கலாங்க. சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 24 மணி நேரம் ரெடியாக இருக்கிறோம். அப்படி எடுக்க முடியலனாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருங்க. நாங்கள் அதுக்கான பதில் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். டைம் இருக்கும்போது பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சியுமே பல்பொடியில் பல் விளக்கிங்க. நம்ம மூலிகை பல்பொடியில் பல் விளக்கிட்டு நல்லெண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணிடுங்க. நல்லெண்ணெயில் ஒரு மரச்சக்கெண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு மூலிகை மலர்மானத்தை ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக சொண்டை வைக்கணும். லைட்டாக வேணும்னு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். 1 டம்ளராக சொண்டை வச்சு வடித்து நீங்கள் குடிச்சிடலாம். அந்த சக்கரை தண்ணி வச்சு ஈவினிங் ஒரு டைம் குடிச்சிக்கலாங்க. அது குடித்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே சஞ்சீவி சூரணம், சுகர் சஞ்சீவி சூரணம் இருக்குதுங்க. அதை சஞ்சீவி சூரணத்துக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சொண்டை வச்சு குடிச்சிட்றீங்க காலையில். இது மட்டும். இன்னும் டைம் இருக்கிறவங்க நீங்கள் பூசணி ஜூஸும் கூட குடிச்சிக்கலாம். வெள்ளை பூசணி ஜூஸும் கூட எடுத்துக்கலாம். இரவு நீங்கள் படுக்கிற போது கடுக்காய் ஜூஸுங்க, குமரி கடுக்காய் பழம் எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் ஜூஸு, 3/4 டம்ளர் சுடு தண்ணி. இந்த 2 3 உள்ளே எடுத்துக்கிறோம். அதே சமயம் இன்னொன்று முக்கியமானதுங்க, திரும்ப பழைய நிலைமைக்கு உடம்பு வரணும். மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிருக்குங்க. சுகர் பேஷண்ட்னாவே மசில்ஸ் நாட்கள் ரொம்ப பலவீனமாகி லூஸ் ஆகிருங்க. தொட்டவே பொதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுன்னா, காலையில் ஒரு வேளை உணவாக ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கணும். மூலிகைலாம் ஹெல்த் மிக்ஸ் இருக்குதுங்க. இது வயிறு நம்ம குடிச்சிக்கணும். டாக்டரு கஞ்சி குடிக்க வேண்டாங்கிறாங்களே, என்ன செய்கிறதுன்னு சில பேர் கேட்பாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் ஹெல்த் மிக்ஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. உறுப்புகள் பலமாகி, கணையும் சரி, கிட்னி சரி எல்லாமே பலமாகி திரும்ப வேலை நல்லா செய்ய ஆரம்பிக்கிற போது நீங்கள் வியாதியிலேருந்து வெளியே வந்துடலாம். பட் இது எல்லாமே வியாதிக்காரதை எடுத்துக்கணுமான்னா, இந்த சஞ்சீவி சூரணத்தை தவிர மற்றது எல்லாருமே நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். சஞ்சீவி சூரணம் சாப்பிட்றவங்க ஒரு 200 கீழே சுகர் வந்துட்டால் இதே நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு மலர்பானம் மட்டும் எடுத்துக்கலாம். மலர்பானம், ஹெல்த் மிக்ஸு, கடுகை ஜூஸ். இது தொடர்ந்து சாப்பிட்ற போது நம்ம சுகர்லேருந்து எவ்வளோ சுகர் இருந்தாலும் சரி பண்ணிடலாம். பட் அந்த ஆர்வம் உங்களுக்கு வேணும். இதுலேருந்து நான் வெளியே வரணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வேணும். நாம் சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% இதில் நாம் சுகர்லேருந்து வெளியே வர முடியும். அப்போ வரல அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு பண்ணிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். அதை தவறு சரிப்படுத்திக்கலாம். எல்லாமே தவறை சரிப்படுத்தக்கூடியது தானே. அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த காம்பினேஷனை நீங்கள் எடுத்து சுகர்லேருந்து வெளியே வந்துடலாம். இது போக உடம்பு வெயிட் ஆகுதுன்னா நீங்கள் வாயு சூரண அடிஷன் எடுத்துக்கலாம். உடம்பு பலவீனம் இருந்தால் சூப்பு பொடி எடுத்துக்கலாம். உடம்பு ஹீட்டாக இருந்தால் ஹேர் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம நோயிலேருந்து எல்லோரும் வெளியே வரணுங்க வேண்டிக் கொண்டு வாழ்க வளமுடன்.